டென்சஸ் இதில் வந்து பார்த்தோம்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் எடுத்து எல்லா டென்சஸ்லையுமே அதுக்கு போட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள், அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர் அந்த மாதிரி. அடுத்தது வந்து கண்டினியூஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிம்பிளில் பார்க்கலாம். சிம்பிள் அப்படின்னா வந்து ஹிந்தியில் சாமானிய, ப்ரெசென்ட்டுக்கு வந்து வர்த்தமான் கால். ஸோ இது ரெண்டும் வந்து சேர்த்து சொல்லும்போது சாமானிய வர்த்தமான் கால் அப்படின்னு வரும் ஹிந்தியில். சென்டென்ஸ் வந்து மே உசே தேக்தா ஹூம். ஸோ ஒரு வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா மே உசே தேக்தா ஹூம் அப்படின்னு சொல்லணும். வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா மே உசே தேக்தி ஹூம் அப்படின்னு சொல்லணும். மீனிங் வந்து நான் அதை பார்க்கிறேன். பாஸ்ட் ஒன். அதை வந்து சாமானிய பூத்தக்கால் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிள் பாஸ்ட்டை ஹிந்தியில் சாமானிய பூத்தக்கால் அப்படின்னு சொல்லுவோம். மேனே உசே தேகா, நான் அதை பார்த்தேன். நெக்ஸ்ட் ஒன் ஃபியூச்சர், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் பவிஷ்யகால். ஸோ சேர்த்தி சொல்லும்போது சிம்பிள் ஃபியூச்சர்னு சொல்லும்போது சாமானிய பவிஷ்யகால். மே உசே தேக்குங்கா அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். பெண்ணாக இருந்தீங்கன்னா மே உசே தேக்குங்கி அப்படின்னு சொல்லணும். நான் அதை பார்ப்பேன். நெக்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ். கண்டினியூஸ்க்கு வந்து அபூர்ண அப்படின்னு சொல்லலாம், சதத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெசன்டென்ஸ்க்கு வந்து வர்த்தமான் கால். ஸோ அதை அப்படியே சேர்த்திக்கிறோம். அபூர்ண வர்த்தமான் கால்னு சொல்லலாம், வர்த்தமான் சதத் கால் அப்படின்னு சொல்லலாம். மே உசே தேக் ரஹா ஹூன்னு ஒரு ஆண் சொல்லணும். பெண்ணாக இருந்தீங்கன்னா மே உசே தேக் ரஹி ஹூன்னு சொல்லணும். நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். பாஸ்ட் கண்டினியூஸ் அபூர்ண பூத்தகால் அல்லது சதத் பூத்தகால். மே உசே தேக் ரஹா தா और रही थी, நான் அதை பார்த்து கொண்டிருந்தேன். ஃபியூச்சர் அபூர்ண பவிஷ்யகால் அல்லது பவிஷ்ய சதத்கால். மே உசே தேக் ரஹா ஹூங்கா और रही होंगी, நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன். நெக்ஸ்ட் ஒன் பர்ஃபெக்ட், பூர்ண, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்துட்டு பூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில். மே உசே தேக் சுகா ஹூ அப்படின்னு ஒரு ஆண் சொல்லணும். இதே வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா மே உசே தேக் சுக்கி ஹூ அப்படின்னு ஒரு பெண் சொல்லணும். நான் அதை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். பாஸ்ட் பூர்ண பூத்தகால். மே உசே தேக் சுகாதா और சுகி தி, நான் அதை பார்த்திருந்தேன். பூர்ண பவிஷ்யகால். மே உசே தேக் சுகா ஹூங்கா और சுகி ஹூங்கி, நான் அதை பார்த்திருப்பேன். பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். பர்ஃபெக்ட் கண்டினியூஸை வந்து பூர்ண சதத் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா பூர்ண அபூர்ண அப்படின்னு சேர்த்து சொல்லுவோம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸை வந்து ஹிந்தியில் சொல்லும்போது பூர்ண சதத் வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா பூர்ண அபூர்ண வர்த்தமான் கால் அப்படின்னு சொல்லலாம். மே கல் சே உசே தேக் ரஹா ஹூம் और ரஹி ஹூம், நான் அதை நேற்றிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கு வந்துட்டு பூர்ண சதத் பூத்தகால் அல்லது பூர்ண அபூர்ண பூத்தகால் அப்படின்னு சொல்லுவோம். சென்டென்ஸ் வந்து மே கல் சே உசே தேக் ரஹா தா और रही थी, நான் அதை நேற்றிலிருந்து பார்த்து கொண்டு இருந்தேன். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பூர்ண சதத் பவிஷ்யகால் அல்லது பூர்ண அபூர்ண பவிஷ்யகால் அப்படின்னு சொல்லுவோம். மே 2 घंटे से உசே தேக் ரஹா ஹூங்கா और रही होंगी, நான் 2 மணி நேரமாக அதை பார்த்து கொண்டு இருப்பேன்.